எதேய் எதேய் என்னல சரோஜா குஷ்பக்காய் ஜெலமா மீன் எங்க தேய் எல கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனால்வே என்ன விஷயம் இப்ப வந்துருவாள்வே கோயிலுக்கு போனாவல கோயிலுக்குலாம் போகல தேய் ரெண்டு பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காவே என்னல சொல்லி உங்க அம்மா வீட்டுக்கா அங்க எதுக்கு போனா கோயிலுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனால்வே கோயிலுக்கும் போயில ஒண்ணுக்கும் போகல ரெண்டு பேரும் எங்க அம்மாட்ட போய் சண்டை போட்டுருக்காவே என்னல சொல்லி உங்க அம்மாட்ட சண்டை போட்டாவல ஆமா தேய் எங்க அம்மா கல்யாணத்துக்கு வரல அதை போய் கேட்க போயிருக்காவே என்னல சொல்லியா அது எதுக்கு அவ்வளவு கேட்கணும் அதான் தேய் எனக்கும் தெரியல எங்க அம்மையை போய் எவ்வளவு மோசமா பேசிருக்காரு தெரியுமா எங்க அம்மா ஏன்ட்ட சொல்லி சொல்லி வருத்தப்பட்டா என்ன காரணால எதுக்கு உங்க அம்மை பேசினால்வல வேற என்னத்த பேசுவாவே எங்க அம்மா நாங்க கவரிங் போட்டால அதை கேட்கறதுக்கு சுத்தி சுத்தி அலைஞ்சிருக்காவே எங்க அம்மா நிச்சயத்துக்கு வருவா கல்யாணத்துக்கு வருவா ஏசி இல்லன்னு பாத்துருக்காவே இங்க வரலன்னோனே அங்க தேடிட்டு போய் ஏசிட்டு வந்திருக்காவே எங்க அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்படியா உடம்பு சரியில்லாம இருக்கா இந்த மாதிரி போய் பேசினா எப்படி இருக்கா எங்க அம்மைக்கு குஷ்பக்கா பண்றது ஒண்ணுமே சரியில்லை தேய் கூடவே இப்ப செல்லம்மா மைனி சேர்ந்துக்கிட்டாவே அன்னைக்கு என்னடானா என் தங்கச்சி எண்ணெய் ஊத்தி வலுக்க விட்டு காலை உடச்சிடலன்னு பார்த்தாவே எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கியே இன்னைக்கு என்னடானா எங்க அம்மையை போய் ஏசிட்டு வந்திருக்காவே கிண்டல நக்கலம் பண்ணி எங்க அம்மையை ஏளனமா பேசியிருக்காவே எங்க அம்மா கஷ்டப்பட்டுட்டா சரி கல்யாணம் பண்ணி போற பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நகை கழுத்துல வாங்கி போடணும் பண்ணி போட்டிருக்கா உங்ககிட்ட எங்க அம்மா தங்க நகை போடின்னு சொன்னாலும் எல்லாம் நாங்க கேட்கவும் இல்ல தங்கம் தான் போட்டிருக்கா போலன்னு நினைச்சுக்கிட்டோம் ஆனா அது கவரிங்கா இருந்திருக்கு நாங்க அதை பத்தி நினைக்கவும் இல்ல பேசவும் இல்ல நாங்க தான் ஏதோ தங்கத்தை போட்டுட்டேன்னு நினைச்சிட்டோம் ஆனா உங்க அம்மையும் இந்த பிரச்சனைன்னு வந்த பிறகு தங்கம் சொல்லி ஏத்துக்க கூடாதுல்ல அவையெல்லாம் தங்கம் தாங்க மாதிரியே இருந்துட்டாவே செக் பண்ணதுக்கு வந்து ஆசாரியும் அதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு யார்கிட்ட தப்பு இருக்கு யார்கிட்ட ரைட் இருக்குன்னு நான் பேசுறதுக்கு இப்ப வரையில குசுப்பைய மௌனம் செஞ்சது தப்புதான் வீட்டுக்கு வரட்டும் கேப்போம் இதெல்லாம் கேட்டுட்ட மட்டும் போதாது தேய் இவளுக்குலாம் நீங்க தண்டனை கொடுக்கணும் அப்பதான் சரிபட்டு வருவாவே எங்க அம்மா அவ பாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சிவனேன்னு வீட்டுல இருக்கா அவளை போய் சீண்டி சீண்டி பார்க்காவே குஷ்பக்கா எங்க அம்மா என்ன கேட்டிருக்காவ தெரியுமா எங்க அம்மையா இருந்தா நேரத்துக்கு தூக்கு போட்டு தொங்கிருப்பா நீங்க குத்துக்கால் மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்காவ எங்க அம்மைக்கு எப்படி இருந்துக்கோ என்று சொல்லி சொல்லி ரொம்ப வருத்தப்படியா தேய் எங்களை ஏமாத்தி உங்க மகளை கட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காவ எங்க அம்மாவுக்கு நான் சம்மந்திட்ட பேசிடுவேன் நீ அதெல்லாம் கேட்காண்டா போன்னு இருக்கா எங்க தலையில மிளகா அரைச்சிட்டேன்னு இருக்காவே நீங்க கேட்காதனால தான் எங்க அம்மா உங்க தலையில மிளகா அரைச்சு விட்டாலாம் அதனால தான் அவிய போய் எங்க அம்மையை கேட்க போயிருக்காவலாம் எங்க அம்மா கஷ்டப்பட்டது ஒரு தப்பா பக்கத்தவியன்னு பேசியிருக்காவ தேய் எல்லாத்துக்கும் மேல வெளியே போகும்போது உங்க மகன் அந்த வீட்டுல எப்படி வாழ்ந்துறியா நாங்க பாக்கணும் சொல்லியிருக்காவே எதுக்கு தேவை இப்படி இருக்காவே அவியல மாதிரி தான் என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வாழைக்கு வந்திருக்கா அவ காலை உடைச்சிடணும் வாழ்க்கை கட்டணும்னு அலையாவல எதுக்கு தேய் சாரஜா அவ்வளவு போனது எனக்கு தெரியாது வந்ததும் தெரியாது நீ இப்ப சொல்ல போய்தான் தெரியுது வரட்டும் நம்ம கேப்போம் கேட்டா மட்டும் பத்தாது தேய் அவ எங்க அம்மை பேசினதுக்கு நீங்க தண்டனை கொடுத்தா ஆகணும் இந்த பிரச்சனை இதுக்கு மேல பேசாங்க இதோட விடுங்கன்னு எனக்கே சொன்னீல்ல மறுபடியும் உங்க பேச்ச மீறி அவ எதுக்கு அப்படி பேசிருக்காவே இங்க வந்திருந்த இடத்துல கேட்டிருந்தாலும் பரவாயில்ல வீடு தேடி போய் கேட்டுக்காவ பாருங்க சரில வரட்டும் நான் கேட்க கொஞ்சம் பொறுமையா இரு ஏக்கா என்னாச்சுக்கா என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கா நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு உனக்கு ஒண்ணும் தெரியல இந்த குஷ்பக்காவா செலமா மேனியே நம்ம அம்மா வீட்டுக்கு போயிருக்காவே போனது மட்டும் இல்லாம அம்மையை கேவலமா பேசியிருக்காவே என்னக்கா சொல்றா ஆமா உனக்கு கவரிங் நாங்க அம்மா போட்டாலும் அதை பத்தி கேட்க வீடு தேடி போயிருக்காவல ஏக்கா அது எப்பயோ நடந்து முடிஞ்ச கதையாச்சே அதை பத்தி இப்ப எதுக்கு போய் பேச பண்ணாவே அதான் எனக்கும் தெரியல நானும் அதான் வந்து கேட்டுட்டு இருக்கேன் என்ன பேச்சு பேசியிருக்காவ தெரியுமா நம்ம அம்மா இந்த சாம உயிரோட இருக்கலாம் அப்படி போய் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்காவே நம்ம அம்மா கஷ்டப்பட்டவா நீ பொண்ணாச்சேன்னு ஏதோ கவரிங் நகை வாங்கி மட்டும் கட்டி கொடுத்துருக்கா அழகுக்காக போட்டது அதை இவ எல்லாரும் தங்கம் நெஞ்சு இருந்திருக்காவே அம்மையை அதை பத்தி எதுவும் சொல்லாம இருந்துட்டா அது ஒரு பெரிய தப்பா போச்சு சந்தேகம் இருக்கவே உடனே இது என்ன போட்டிருக்கேன்னு கேட்டுக்கணும் கேட்காம மனசோட வச்சுக்கிட்டு இருந்தா இப்படிதான் வந்து நிற்கும் அம்மா இப்ப எனக்கு போன் போட்டு ஒரே அழுவையா இல்லையா நான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா 50 பவுன் என்ன 50,000 பவுன் கூட நான் போட்டிருப்பேன்னு சொல்லி அழியா அவளே ஒரு மாட்டை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா அதுல வர பாலை வித்து தான் சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கா எத்தனை பவுன் நாங்க போட்ட முடியும் அது கூட யார்கிட்ட யோசிக்க முடியல 50 பவுன் நாங்க போட்டான்னு எல்லாரும் கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்காவ அதுல வந்த வேணாதான் இது கொஞ்சம் பொறுமையா இருந்தா அந்த வீட்டை விட்டு அம்மா நாங்க தாரேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்பயா அதுக்கு இல்லாம வீட்டுல போய்
வீட்டுக்கு போனது எனக்கு தெரியாது தேய். ஏத்தே என்னாச்சு தே? எதுக்கு இப்படி சரோஜா வந்து நின்னுட்டு கத்திக்கிட்டு இருக்கா? வீட்டு சத்தம் வெளிய வரையும் கேக்குது. நம்ம வீட்ல நம்ம இருக்கதே தெரியாது. எப்பவுமே வீடு அமைதியா இருக்கும். இவ வந்தாதான் இந்த மாதிரிலாம் சத்தம் கேக்குது. ஆமாமா, தெருவுல வரும்போதே சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு ஊருக்காரவியெல்லாம் என்ன நினைப்பாவ? ஏல குசுப்பு செல்லம்மா, எங்க வீட்டு வரிய? கோயிலுக்கு தேதான் சொல்லித்தானே போனோம். சில்பாக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டுனா கோயிலுக்கு வரோன்னு வேண்டி இருந்தோம். அதான் கோயிலுக்கு போயிட்டு வரோம் தே. நீங்க கோயிலுக்கு போனீங்களோ? எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிய? உங்க அம்மா வீட்டுக்கா? என்ன போகலன்னு சொல்ல வரீங்களோ? இல்ல இல்ல போனோம். நாங்க போன கோயிலுக்கு பக்கத்துல தான் உங்க அம்மா வீடு இருந்துச்சா? ஆமா, கோயில நவுட்டி கொண்டு எங்க அம்மா வீட்டு பக்கத்துல வச்சுட்டா இப்போ. ரொம்ப நடிங்க, நல்லா கதை விடுங்க. ஏன் உங்க அம்மா வீட்டு பக்கத்துல கோயிலே இல்லையோ? இல்ல உங்க அம்மா இருக்க ஊர்ல தான் கோயில் இல்லையா? இருக்குதுல அங்கேயும் கோயிலு. ஆமா, அந்த கோயிலுக்கு தான் போய் போனோம். பக்கத்துல தானே அம்மா வீடு. அவங்களுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாவல்ல. அதான் ஷில்பா கல்யாணத்துக்கு கூட வரலையே, போய் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு வரலான்னு போனோம் தேய். ஆனா அவ எப்படி தெரியுமா எங்களை பேசிட்டாவ? ரொம்ப மோசமா பேசி வெளியெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டாவ தேய். நீங்க பேசுன பேச்சுக்கு அப்படிதான் சொல்லுவாவ. நாங்க என்ன தப்பா பேசணும்? உடம்பு சரியில்லாம இருக்காவளே, என்ன எப்படி இருக்கே அது இருக்கேன்னு விசாரிக்கலான்னு போனோம். அததான் விசாரிக்கவும் செஞ்சோம். அவையதான் எங்க மேல கோவப்பட்டுட்டு வெளிய போங்கன்னு சொன்னாவே. ஆமா, நலம் விசாரிக்க வந்தவியல எங்க அம்மா வெளிய போன்னு சொல்லிடுவா. நீங்க என்ன பேச்சு பேசுனீன்னு எனக்கும் தெரியும். அந்த நகை விஷயத்தை பத்தி இப்பவே எதுக்கு எங்க அம்மாட்ட பேசுனீங்க? நகை விஷயமா? நகை விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுனாங்க போல. நாங்க நலன் விசாரிக்க தான் போனோம். தெரியும் நீங்க எதுக்கு போனீங்க, என்னெல்லாம் பேசுனீன்னு எனக்கும் நல்லா தெரியும். எங்க அம்மையை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிருக்கிய. யாராவது இப்படி போய் பேசுவாங்களோ? உங்களுக்கு எங்க அம்மையை பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த நகையை பத்தி கேட்கறதுன்னா என்ன உரிமை இருக்குன்னு கேட்கை. அதை பத்தி பேசணும்னா அத்தை பேசட்டும், அவ புருஷன் பேசட்டும். உங்களுக்கு என்ன, நீங்க எதுக்கு பேசுறீங்க? நாங்களாம் எதுவும் பேசவும் இல்லை. இதை பத்தி பேசுறதுக்காகவும் அங்க போல. நாங்க நலன் விசாரிக்க தான் போனோம். அவியல பார்த்து எப்படி இருக்கியா, உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தோம். எத்தே நேத்து உடம்பு சரியில்லை, எழுந்து நிக்க கூட முடியாதுன்னு சொன்னாவ எல்லாரும். ஆனா அங்க போய் பார்த்தா தானே தெரியுது அவிய குத்துக்கால் மாதிரி எழுந்து நிக்காவத்தே. நல்லா பேசியாவ ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு தெரியாவே. ஆமா, நீங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது எங்க அம்மா ஓடி ஆடி வேலை பார்த்திருப்பா. ரொம்ப நாடகம் படாதுங்க. இங்க பாரு சரோஜா, இந்த நாடகம் அது இதுன்னு பேசினேன்னு வச்சுக்க பல்ல உடைச்சு விடுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். எங்க அம்மையை நீங்க பேசினா நான் இப்படிதான் பேசுவேன். எத்தே எப்படி பேசுற பாருங்க தே. இவ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே இப்படிதான் அமைதியா இருக்க வீடு 2000. எப்ப பாரு சண்டை போடுறதுக்காகவே இங்க வரதே. நாங்க கோயில் பக்கத்துல அவிய வீடு இருந்ததுனால சும்மா போய் நலன் தான் விசாரிக்க போனோம். அப்பதான் அவிய நல்லா குத்துக்கால் மாதிரி நடமாட்டிட்டு தெரிஞ்சாவே ஏன் கல்யாணத்துக்கு வரல, நல்லா தானே இருக்கேன்னு கேட்டோம். நேத்து உடம்பு சரியில்லை, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு அவிய சொன்னாவே. உடனே செல்லம்மா கேட்டா, நீங்க அந்த நகை விஷயத்தை பத்தி மனசுல நினைச்சிட்டு வராம இருக்கீங்களா? அப்படிலாம் வராம இருக்காதுங்க, வந்து போய் இருங்கன்னு சொன்னோம். அவ்வளவுதான். இதுக்கு போய் எப்படி பேசியிருக்காவ பாருங்க. நாங்க நல்ல விதமா தான் எல்லாத்தையும் போய் பேசுவோம். அவியதான் எடுத்து கட்டி பேசியாவே. ஏல நீ வீட்டை விட்டு போகும்போது அவிய வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனியா? இல்ல தே, கோயிலுக்கு தான் போனோம். பக்கத்துல அவிய வீடு இருந்துச்சு, அதனால போயிட்டு வந்தோம். உங்க ஓடி இருக்க கோயிலெல்லாம் விட்டுட்டு அங்கதான் போனோம் கோயிலுக்கு. கோயிலுக்கு போனீங்க, ஒரு குங்குமம் இல்ல, விபூதி இல்ல உன் நெத்தியில. கையில கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு அத்தாச்சியும் இல்ல. போய் சொல்றியாட்டே? ஏத்தே கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஆச்சன தட்டை இவிய வீட்டுக்கு போனாலும் அங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். சும்மா சாதாரணமா உட்காந்து ஏதாவது காப்பி குடிக்கிறியா டீ குடிக்கிறியான்னு அவிய கேட்டிருந்தா பரவாயில்ல. அவிய தான் போங்க போங்கன்னு பத்தி விடியாவல. வேற எப்படி வச்சது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதனால வச்சுட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு விபூதி குங்குமம்லாம் நெத்தியில வச்சோம். வர வழியில தான் ஒரே வெயிலா அடிக்குது. வேத்து ஊத்தி எல்லாம் களைஞ்சிட்டு அழிஞ்சிட்டு தேய். நீ எதுக்காக அங்க போய் நகை விஷயத்தை பத்தி பேசல குசுப்பு? நான் இதை பத்தி ஒரு வார்த்தை என்ன எங்க பேசக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? ஏத்தே பேசலாம் இல்ல தேய். இதை நினைச்சிட்டு நீங்க கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு வராம இருக்கீங்களா, இனி வந்து போய் இருங்க அப்படின்னு சொன்னோம். அவ்வளவுதான், நல்லதுதான் சொல்லிட்டு வந்தோம். நாங்க என்ன அவியல மோசமாவா சொல்லிட்டு வந்தோம்? மோசமான வார்த்தையை தான் பேசியிருக்கேன். இவ்வளவு நடந்ததுக்கு வர உங்க அம்மா என்ன தூக்கல தொங்கிருப்பான்னு நீங்க சொல்லல. எங்க அம்மா என்ன உயிரோட இருக்கான்னு சொல்லியிருக்கிய. நாங்களாம் அந்த மாதிரி எதுவுமே பேசவே இல்லை. எத்தே இவிய அம்மா எடுத்து கட்டி ஏதோ ஏதோ சொல்லியிருக்காவ. நாங்க போனதே அவியல நலன் விசாரிக்க தான் போனோம். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கேன்னு கேட்டோம். இந்த மாதிரி நகை விஷயத்த மனசுல வச்சுட்டு வந்து போய் இருக்காம இருக்காதீங்க, வாங்கன்னு சொன்னோம். அவ்வளவுதான் தேய். அவிய என்னென்னமோ எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காவ. நானும் செல்லமாவும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை
எங்க அம்மா ஒரு நாள் என்கிட்ட போய் சொல்ல மாட்டா. நீங்க போய் அந்த அளவுக்கு எங்க அம்மாவே பேசிருக்கீங்க. ஆமா உங்க அம்மா போய் சொல்ல மாட்டாவே. கவரிங் நகை அள்ளி போட்டுட்டு தங்கம்னு சொன்னாவல அது பொய் இல்லையோ? பாத்தியலா தேய், இப்போ உங்க முன்னாடி எப்படி குத்தி பேசியான்னு பாருங்க. ஏல குசுப்பு உன் வாய் திறந்தாலே இதான் வருமா? என்ன பேச்சு இதெல்லாம் இங்கே இப்படி பேசுறீனா அங்க என்ன பேச்சு பேசியிருப்பா நீ? இல்ல தேய் இவதானே சொன்னா இவ அம்மா உண்மையை மட்டும் தான் பேசுவதா ஹரிச்சந்தனுக்கு பக்கத்து வீடுன்னு சொன்னால. அப்புறம் எதுக்கு தங்க நகைன்னு கவரிங்க போட்டாவல? நம்மளால எதுக்கு ஏமாத்துனாவல? ஏல இவ வாயினால தங்கம் தான் போட்டுக்கேன்னு உன்கிட்ட சொன்னாவல. நம்மளா அப்படி நினைச்சுக்கிட்டு அவிய தங்க நகை தான் போட்டுக்கேன்னு சொல்லல. நான் கேட்கவல்ல தங்கம் போடுங்க நீ. ஏத்தே எனக்கு நகை தாங்கன்னு வீட்ல போய் கேட்கும்போது தர முடியாதுன்னு சொன்னாவல்ல. நீங்க நகை தொலைச்சிருவீங்க உங்க மேல நம்பிக்கையில தர முடியாதுன்னு சொல்லி அனுப்புனாவே. நம்ம வீட்ல வச்சு ஆசாரியை கூப்பிட்டு தங்கமான்னு செக் பண்ணும்போது அவிய கவரிங் தான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எல்லாரும் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அதெல்லாம் அப்ப பொய் இல்லையோ? அதுக்காக தான் சொன்னேன். நான் வேற எதையும் மனசுல எல்லாம் வச்சுக்கிட்டுலாம் சொல்லல. எனக்கு அப்படி மனசுல வச்சுக்கிட்டு சொல்ற புத்தியே இல்ல. இவ அம்மா தான் நாங்க நல்லா விசாரிக்க போனதும் ஒண்ணுக்கு ரெண்டா உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்காவே. போய் சொல்லாதீங்க, எங்க அம்மா நீங்க அப்படிதான் பேசிருக்கீங்க. நாங்க அப்படிலாம் பேசல. நீங்க பேசாம எங்க அம்மா சொல்லுவாளோ? பேசாம தான் அப்படி சொல்லியிருக்காவே. ச்சே நலன் விசாரிக்க போனது கூட தப்புன்னு இப்பதான் தெரியுது. ஒரு அக்கறையில போய் விசாரிச்சுட்டு வரலாமேன்னு போனோம். எவ்வளவு பெரிய பழி எங்க மேல போட்டிருக்காவே. ஏலா நீங்க ரெண்டு பேரும் அங்க போனதே தப்பு. போயிட்டு நீங்க வந்து விளக்கம் கொடுக்கண்டா. நீங்களும் எப்படி பேசுவீன்னு எனக்கும் தெரியும். குசுப்பு வாயை திறந்தாலே ஒருத்தர் குத்துற மாதிரி தான் பேசுவா. அறுவாள் எடுத்து வெட்டாத குறையா தான் பேசிட்டு இருப்பான்னு எனக்கும் தெரியும். நீ தனியா இருந்த பொம்பளை எதுக்காக பேசக்கு போனா இவளையும் கூட்டிக்கிட்டு? எத்தே அதை சொன்னால நலன் விசாரிக்க தான் போனோம். சரோஜனிக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு வந்துட்டோம். அப்படி என்ன நலன் விசாரிப்புல அக்கறை உங்களுக்கு உங்க அம்மையவே விசாரிக்க வேண்டியதானே? எங்க அம்மா தான் கல்யாணத்துக்கு வந்தால இவையே தான் வரல. அந்த ஒரு அக்கறையில தான் போனோம். நாங்க எல்லாரும் மேலயும் அன்பா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கும். ஆனா நீங்களும் தான் எங்களை தப்பா நினைக்கிறீங்க. ஆமால நீ என்ன நினைச்சிட்டு போயிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பேச்சு எதுவுமே சரியில்லை குசுப்பு. அவியல போய் என்னென்ன வார்த்தையெல்லாம் நீ கேட்டுட்டு வந்திருக்க? ஏத்தி அப்படின்னா நீங்க எங்களை நம்பலையோ? இந்த சரோஜா சொல்றது சரோஜா அம்மா சொல்றது என்ன நம்புறீங்க? எங்க மேல அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்களோட மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் நிக்கும்போதே நீங்களும் என்ன வார்த்தை வாரியன்னு எனக்கு தானே தெரியும். தனியா இருந்த பொம்பளைட்டவே என்ன பேச்சு பேசிட்டீனே என்னால புரிஞ்சுக்கிட முடியுது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதன்னு எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ அதையே பண்ணிட்டு இருக்க. இனி எப்பயாவது நீ அவிட்ட போய் இந்த மாதிரி பேசினேன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு வர அந்த வீட்டு வாசல்ல நீ மிதிக்கப்படாது. சரோஜனிக்கு அவி அம்மா மட்டும் நகையை பத்தி என்ன நீ மூச்சு கூட விடக்கூடாது. ஏத்தே இனி நடக்க போறத விடுங்க தேய். இன்னைக்கு எங்க அம்மா பேசுறதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க சொல்லுங்க. ஆமா தண்டனை பெரிய கொலை குத்தம் பண்ணிட்டோம் தண்டனை கொடுக்காவே. அக்கறையா போய் நலன் விசாரிச்சுட்டு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாங்களோ? என்ன எங்க அத்தையை தூண்டி தூண்டி விடுறியோ? ஏல குசுப்பு யாரும் என்னைய தூண்டி விடணும்னு அவசியம் இல்ல. உன்னைய பத்தி உன் வாய் என்னன்னு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன். இந்த விஷயத்தை பத்தி என்ன நீ தொடங்குனா தண்டனை கடுமையா இருக்கும். நீ அதையும் மீறி என்னைய பத்தி நீ யோசிக்காம அங்கவே பேசிட்டு வந்திருக்க. என்ன இதுக்கு தண்டனையா நீ தினமும் தோட்டத்துல போய் வேலை பார்க்கணும். எப்ப எனக்கு நீ திருந்திட்டான்னு தோணுதோ அப்பதான் நீ வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவேன். ஏத்த இது கடுமையான வெயில் காலம். இப்ப போயிட்டு நாங்க தோட்டத்துல வேலை பார்க்க முடியுமா? பார்க்கணும் செல்லம்மால நீனும் வேலை பார்க்கணும். இங்க பாரு செல்லம்மா வேலை செய்ய ஆனா உனக்கு சம்பளமும் கிடையாது. எம்மா எப்ப நீ திருந்திட்டான்னு தெரியுதோ அப்பதான் உனக்கு சம்பளம். குசுப்பே நீ வீட்டு